ஒரு மாரி போயிட்டே இருந்துச்சா, எனக்கு உண்மையிலேயே கண்ணாடியில பார்க்கும்போது என்னயவே சுத்தமா பிடிக்கல. "நீ இப்படி இருக்கக்கூடிய ஆளே கிடையாதேடா! ஏன்டா இப்படி மாறிட்ட?" அப்படிங்கிற மாரி முதல்ல நான் ரெக்கவர் ஆவணும் அப்படிங்கிறத என்னைய நானே நம்ப வச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவே நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஆடியன்ஸுக்கு ரொம்பவே நன்றி. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வாரத்தில எஸ்ஆர்எம் சேனல் ஹேக் ஆயிருச்சு அப்படிங்கிறத ஒரு பேசும் பொருளா ஆக்கி யாரு என்னன்னே தெரியாது. இந்த கேட்டகரி கேம் கேட்டகரியே கிடையாது. வெளியில இருந்து கூட பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கான்டாக்ட் பண்ணி, "உங்க சேனல் என்னாச்சு ப்ரோ? என்ன ப்ராப்ளம்? ஏதாச்சு என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப பண்றேன்." அப்படின்னு தெரியாதவங்கலேருந்து, தெரிஞ்சவங்கலேருந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட கான்டாக்ட் பண்ண வச்சு, ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில அவங்களால முடிஞ்ச உதவிய பண்ணி, ஜெனியூனா சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரே ரீசன் என்னோட ஆடியன்ஸ் தான். அத்தன பேருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. முதல்ல உங்கள பாதம் தொட்டு நான் சத்தியமா நான் வணங்கி கேட்டுக்கிறேன். என்னோட கஷ்ட காலத்துலேருந்து, ஸ்டார்ட்டிங்லேருந்து இன்னைக்கு என் சேனல் போற இன்னைக்கு வரைக்கும் என் கூட உறுதுணையா நின்றுருக்கீங்க. உண்மையிலேயே நான் என்ன பண்ணா இதுக்கு ஈடாகும் அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களோட அன்புக்கு நான் சத்தியமா பார்த்தீங்கன்னா, நான் தலை வணங்குறேன். இன்னொன்னு நெறைய கிரியேட்டர் பார்த்தீங்கன்னா, என்னோட ஆடியன்ஸால பாதிக்கப்பட்டிருப்பீங்க. இந்த ஒரு வாரத்துல எஸ்ஆர்எம்ங்கிறது ஸ்பேமாவோ, உங்களோட லைவ் சேட்லேயோ, இல்ல கமெண்ட்லேயோ, உங்களோட இன்ஸ்டாவுலேயோ, இல்ல உங்கள டேக் பண்ணியோ, அ உங்கள தொந்தரவு பண்ணியிருந்தாங்க என் ஆடியன்ஸ் அப்படின்னா, தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. உண்மையிலேயே என் ஆடியன்ஸும் என்ன மாரி தான். ஒரு ஏமாளி. அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்காது. அ எப்புட்ன்னா, என் தலைவனோட சேனல், இல்ல எஸ்ஆர்எம்மோட சேனல் எப்படியாவது பார்த்தீங்கன்னா கெடைச்சிரணும். என் தலைவன இப்படி பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தத்துல, ஒரு பாசத்துல அந்த மாரி பார்த்தீங்கன்னா, எல்லார் சேனல்லயும் ஒரு மாரி ஸ்பேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அது நெறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா, அ அந்த வலி புரிஞ்சிருக்கு. நெறைய பேத்துக்கு புரியாமயும் போயிருக்கு. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அத வந்து ஒரு மாரி அவமதிக்கிற மாரியும் பண்ணியிருந்தாங்க. ஸோ, நெறைய விஷயத்த நான் பார்த்தேன். ஸோ, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. உங்கள தொந்தரவு பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல அவைங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம, என் மேல உள்ள பாசத்தால அந்த மாரி பண்ணிட்டாங்க. திரும்ப திரும்ப சொல்றேன். தயவு செஞ்சு என்னோட ஆடியன்ஸ் உங்கள தொந்தரவு பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. தயவு செஞ்சு நண்பா, இதுக்கு மேல யாரையும் தொந்தரவு பண்ணாதீங்க. நம்ம புதுசா சேனல் உருவாக்கியாச்சு. அந்த சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா, இந்த சேனலுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். நம்ம ஆடியன்ஸே ஏராளமான பேர் இருப்பீங்க. ஸோ, முடிஞ்ச அளவுக்கு அந்த சேனலுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ, அதே மாரி இந்த சேனலுக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களோட சப்போர்ட்ட குடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்கிற பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்புறம் இன்னொன்னு சொல்லலாமா வேணாமா அப்படின்னு தெரியல. இருந்தாலும் நான் சொல்றேன். என்னோட இந்த சூழ்நிலைய பயன்படுத்தி, ஜெனியூனா சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே நான் இன்னொரு முறை கூட பார்த்தீங்கன்னா, நான் வந்து நன்றிய சொல்லிக்கிறேன். ஆனா, ஒரு கன்டென்ட்டா எடுத்துட்டு போயி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு அதுக்கப்புறம் ஐடி சேல் ரிலேட்டிவா பேசி, அதுக்கப்புறம் அதுல